எல்லாவற்றிலுமே பயங்கரமாய் இருந்தாலும் இந்த யோர்தானுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது தானே. இந்த யோர்தான் அருகிலே தானே எலிசா தனக்குரிய ஆசீர்வாதத்தை இரட்டிப்பு மடங்காய் பெறுவதற்காக எலியாவின் பின்னே ஓடி போனார். இந்த யோர்தானை கடந்தார். சால்வையால ஓங்கி அடிக்க யோர்தான் பிரிந்த கதை இங்கல்லவா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருப்பணியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இந்த யோர்தானை கடந்தார் அல்லவா. நீங்களும் யோர்தானை கடக்கும்படி ஆண்டவர் பார்த்து கொள்ளாமல் இருப்பாரோ? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க முன்னால பெரிதாய் மலைப்பாய் உங்கள் கண்களிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற யோர்தான நான் கடக்கும்படி நான் இன்றைக்கு உத்தரவு கொடுத்தேன். உன் கண்கள் காண, அதனை நீ கடந்து போக நான் மகிமை அடைகிற காரியத்தை உன் கண் முன்னால காண்பித்தேன் என்று சொல்லி யோசுவாவுக்கு ஆணையிட்ட நம்முடைய நாதரு தேவன். அவர்தான் அந்த இடத்துல நமக்காக எப்பொழுதுமாய் துணையாய் நிற்கிறவர். உபாகமம் 33:12 பார்க்கிறோம், கர்த்தர் உன் கூட இருக்கிறார், அவர் உன் பேர்ல பிரியமாய் இருக்கிறார், உன் எல்லைகளிலே அவர் வாசமாய் இருப்பார், நீ சுகமாய் இருப்பாய். அல்லேலூயா. இது ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம். நாம் சுகமாய் இருப்போம். திரும்பவும் திரும்பவும் இந்த ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த ஆண்டுல கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் நம் பேர்ல பிரியமாய் இருக்கிறதுனால நம் பட்சமாய் இருக்கிற ஆண்டு இந்த ஆண்டு. ஆமென், அல்லேலூயா. அவர் நம் பேர்ல பிரியமாய் இருக்கிறதுனால, அவருடைய பார்வை நம் பேர்ல பிரியமாய் திரும்பி விட்டதுனால நம்ம தாங்க ஆண்டவருக்கு செல்ல பிள்ளை. நம்ம பேர்ல யாராவது கை வச்சாங்கன்னா அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறார்கள். அல்லேலூயா. அதனால நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. யாராகிலும் அப்படி உங்க முன்னால விரல் சொடுக்கிட்டு ஆண்டவரை பாருன்னு மாத்திரம் சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார், நம் பட்சத்துல இருக்கிறார், நம் எல்லையில இருக்கிறார். அவர் நம் எல்லையில இருக்கிறதுனால நாம் சுகமாய் தங்கி இருப்போம். ஆண்டவர் இன்னைக்கு அதைத்தான் சொல்றாரு, நீ சுகமாய் இருப்ப, நீ என் பார்வைக்கு விலையேற பெற்றவர். உன்னுடைய விலை மதிக்க முடியாத உன்னுடைய உயிருக்காக, உன்னுடைய ஆத்மாவுக்காக என் மகனை உனக்காக கொடுத்தேனேன்னு சொல்ற ஆண்டவர் நம் பட்சமாய் இருக்கிறார். அன்றைக்கு ஜனங்கள் யோர்தானுக்கு முன்னால மலைத்து போய் நின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றால் யாரென்று தெரியாது. யோர்தான் முன்னால மலைச்சு போய் நிற்கும் பொழுது அவர்களுக்கு அருளப்படுகிற பரிசுத்த ஆவியானவருடைய பலம் என்னவென்று தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையால நம்ம எதை சாதிக்க முடியும்னு நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறாரே. அல்லேலூயா. நீங்க வாயால பேசி வார்த்தைய, ஜீவனுள்ள வசனங்களை பேசிய உலகத்துல இருக்கிற யோர்தான்களை தாண்ட முடியும் என்று சொல்லி இருக்கிறாரே. கையில ஒரு மாபெரும் ஆயுதத்தை வைத்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய வாயின் வார்த்தை மாத்திரம் இல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய பலம் இருக்கிறது. ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 பார்க்கிறோம், நீங்கள் புறப்பட்டு போய் எங்கேயும் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அனுகிரகத்தை, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை தருகிறார் உங்களுக்கு. அல்லேலூயா. அந்த ஆவியானவர் உங்களோட இருக்கிறதுனால உங்களால செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை. அது மாத்திரம் இல்ல, அவர் பாத்தீங்கன்னாக்க அவருடைய பலப்படுத்துதல் உள்ளான மனுஷனுக்குள்ள, எபேசியர் 3 பார்க்கிறோம் 16 உள்ளான மனுஷன்ல நீங்க பலப்படுவீர்கள், ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். அது மாத்திரம் இல்ல, உங்க ஹெல்பர் அவர் தான், துணையாளர் என்று பெயர் பெற்றவர், உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்கிறவர் என்று யூதா சொல்லுகிறார். தன்னுடைய ஒரே நிருபத்துல, ஒரே ஒரு லெட்டர்ல, ஒரே சாப்டர்ல அவர் சொல்றாரு, உங்களுக்கு துணையாளராய், ஒத்தாசையாளராய் ஆண்டவர் இருக்கிறார், அவருடைய ஆவியானவர் இருக்கிறார் என்று. இந்த ஆவியானவருடைய பக்கபலம் தேவன் எழுதி வைத்து கொடுத்திருக்கிற வேத வசனங்கள் என்கிற பொக்கிஷம். இந்த வசனங்கள் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தங்கள் சொல்லுகிறது, அதை மாத்திரம் சொல்லி சொல்லியே நீங்கள் எத்தனை யோர்தான் வந்தாலும் மிதித்து தாண்ட முடியும். ஆனா இங்க ஒரு சேலஞ்சு ஆண்டவர் வச்சுட்டாரு. என்ன சேலஞ்சு? எல்லாரும் கடக்கிறது போல கடக்க முடியாது. முன்னால பாத்தீங்கன்னா செங்கடலை கடக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருந்தார். என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னாக்க, அவங்க எல்லாம் வறண்டு போயிருக்கிற செங்கடல், எல்லாம் வறண்டு போயிருக்கிற அதாவது பாறை நிலம் போல அப்படியே செங்கடல் ரெண்டா பிளந்து இருக்கும், வறண்ட தரை இருக்கும், அது மேல அவங்க ஜாலியா காலை வச்சு நடந்து போயிடலாம்.
முதல்ல நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மலைப்பாக பெரிய கடலாக இருக்கிறது. அந்த அலை ரெண்டா பிரிகிறது. அங்க இருக்கிற மச்சங்கள் எல்லாம் பிரிகின்றன, பாறைகள் எல்லாம் உருண்டோடி வழிவிடுகின்றன. அங்க இருக்கிற செடி கொடிகள் எல்லாமே நகர்ந்து போய் சுவர் போல ரெண்டு பக்கமும் நிற்கிறது. நடுவுல வறண்ட தரை. அதை பார்த்து கொஞ்ச நேரம் மிரண்டவங்க கூட கொஞ்சம் தூரமா நின்றுட்டே இருந்தவங்க எல்லாரும் நடக்கிறத பார்த்துட்டு தைரியமா உள்ள போலாம். ஆனா யோர்தான் அந்த கதையெல்லாம் இல்ல. எப்படி பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறதோ அப்படியாக ஓடிக்கொண்டிருக்கும் போது அது மேல நீங்க காலை வச்சு போகணும். பெரிய சவால் தானே. இன்னைக்கு அப்படித்தான் நீங்க வந்துட்டீங்க வார்த்தையை நம்பி. ஆண்டவர் சொல்றாரு, எந்த சூழ்நிலையில நீ இருந்தாலும் உனக்கு பிரச்சனையா, அதிகமான பிரச்சனை மேலும் மேலும் அழுத்தி கொண்டிருக்கிறதா, ஒருவேளை கடன் பாரமா, அந்த பாரம் உங்களால தாங்கவே முடியலையா, அப்ப உங்ககிட்ட ஒன்றுமே இல்லையா, கடைசியில இருக்கிற விதை தான் உங்க கையில இருக்குது. இத சாப்பிட்டுட்டு நான் என் பிள்ளைய சாகலான்னு நினைக்கும் போது அதுல முதல் அப்பத்தை சுட்டு கொண்டு வந்து என்னிடத்திலே கொடுன்னு சொல்லப்படுகிறது. கடைசி விதை உங்க கையில இருக்கு, அத உங்க கத்தருக்கு. அந்த ஏழை விதவை தனக்கு உள்ளது எல்லாவற்றையும் போட்டு விட்டார். எல்லாரை காட்டில அவதான் நிறைய போட்டான் ஆண்டவர் சொல்ல காத்துட்டு இருக்கிறார். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்குது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில, இந்த சூழ்நிலையில, இந்த பிரச்சனையில, இந்த பிரவாகித்து வருகிற யோர்தான் மேல நீ காலை வை. காலை வச்சா இழுத்துட்டு போயிட்டா வை, என் வார்த்தையை நம்பி நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்றார் ஆண்டவர். இன்றைக்கு உங்க பிரச்சனையிலையும் எதிர்பார்த்து, நீங்கள் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து வந்து இருக்கும் பொழுது டிலே டிலே டிலே, இன்னும் எதுவும் நடக்கல, கடைசி மோமெண்ட்ல ஏதாவது நடக்குமா நடக்காதா, இப்படியே வெட்கத்திலே விட்டு விடுவாரோ, அந்த மாதிரி சூழ்நிலையில என்றாருதான் நம்முடைய ஆண்டவருடைய வழக்கம். அல்லேலூயா. கடைசி நொடி பொழுதுல உள்ள வந்து அவர் செய்யற சேஞ்ச், காரியம் மாறுதலாய் முடியும். ஆமென். காரியம் மாறுதலாய் முடியும். எதுவுமே நம்பிக்கை இல்லைனாலும் சகோதரியே, சகோதரர்களே, நம்முடைய காலை முன்னால எடுத்து வைக்க சொல்லி நம் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்பி நீ உன் காலை எடுத்து உள்ள வை என்று சொல்லுகிறார். அவர் பேர்ல நம்பிக்கையோட உங்க ஆக்ஷன் இறங்கணும். உங்க வாயிலிருந்து வார்த்தை பாசிட்டிவா புறப்படணும். நீங்க நம்பி அவரிடத்திலே வாங்கி அவரிடத்திலே கொடுக்கிறேன் என்ற உங்களுக்குள்ளார நிச்சயம் பிறக்கணும். அவருக்காக நான் எல்லாம் செய்வேன் என்று முன்னால முன் வரணும். உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க கர்த்தர் முன்னால வந்துருவாரு. ஹல்லேலூயா. இத நம்பித்தான் தாவீது பாடுறாரு. சங்கீதம் 114 5வது வசனம் 6வது வசனத்துல, யோர்தானே நீ ஏன் பின்னால ஓடுனப்பா, மலைகள் செம்மறி போல் துள்ளுவதும் ஏன், குன்றுகள் ஆடுகளை போல அவை துள்ளி திரிகிறதும் ஏன், யோர்தானே நீ பின்னால போனது ஏன், ஆண்டவரை பார்த்து பயந்து ஓடுனியோ. எவ்வளவு பெரிய யோர்தான் உங்க முன்னால நிக்குது, எவ்வளவு பெரிய பிரச்சனை. யார் உங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், யார் உங்களிடத்துல சவாலிட்டு கொண்டிருக்கிறார்கள், அல்லது எந்த பாரம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது, அல்லது எந்த பிரச்சனை மலைப்பாய் தோன்றி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தவிடுபடியாக போகிறது அந்த பிரச்சனைகள். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் முன்னால ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்க வச்சே ஆகணும்னு விரும்புறார். விசுவாசத்தோடு நீங்க வாயிலிருந்து வார்த்தைகளை சொல்லணும். விசுவாசத்தோடு நீங்க அதற்குரிய கிரியைகளில ஈடுபடணும். என் தேவன் சகலவற்றையும் எனக்காய் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையில நீங்க வாயை திறந்து பேசணும். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. You have to pray bold prayers. தைரியமா ஜெபிக்கணும். You have to stand for the Lord. தேவனுக்கென்று எழும்பி நிற்கணும். ஆண்டவர் விரும்புகிற காரியம் இதுதான். அவருக்காக நான் நிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா ஆண்டவர் ஒரு நாள் என் காலை தள்ளாட விட்டார். அல்லேலூயா. என் கால் இடராதபடிக்கு தூதர்களை கொண்டு தன்னுடைய கையில ஏந்தி கொள்ளுவார்கள். அல்லேலூயா. இடறுகிறேனே, என் கால் இடறுகிறது, என் கால் இடறுகிறது. சங்கீதம் 73 சொல்றார், நான் கொஞ்சம் சறுக்கலுக்கு தப்பித்தேன், துண்ட உதறி தோல்ல போட்டு வேண்டாயா இந்த பாடுன்னு சொல்லிட்டு போறதுக்கு இருந்தாரு. ஆனால் அப்புறமா தான் அவர் சொல்றாரு, ஐயோ நான் மூடனானே, ஒன்னும் தெரியாத மூடனா மாறினேன். தொடக்கத்துல இருந்து எல்லாம் நெகட்டிவா வருது, ஒவ்வொன்றா எதிர்ப்பாய் வந்து கொண்டு இருக்கிறது. ஐயோ ஐயோன்னு எல்லாம் புலம்புறான். எதிராளி ஜெயித்து கொண்டே போகிறான். அவன் பேசுகிற பேச்சு வேறு நமக்கு வேதனையாக இருக்கிறது. அவன் பேசுறதெல்லாம் பார்த்தாக்கா ஐயோ அவன் தான் ஜெயிப்பான் போல இருக்கிறது.
சூழ்நிலை எல்லாம் நெகட்டிவாக இருக்கிறது. அப்பத்தான் அவர் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது, ஒன்றுமறியாத மிருகம் போலானேன், மூடனை போலானேன், என் தேவன் என் பக்கத்துல இருக்கிறார் அறிக்கை செய்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, தேவன் நம் பக்கத்துல இருக்கிறார். சூழ்நிலைகள் எல்லாம் நெகட்டிவா இருந்தாலும் இன்று கர்த்தர் உங்கள் யோர்தானை நீங்கள் மகிமையாய் கடந்து செல்லும்படிக்கு பார்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை தான் நமக்கு சொல்றாரு. பயப்படாதே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. கண்ணு முன்னால யவீருவுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லப்பட்டது. இனி போதகரை நீர் தொந்தரவு செய்வதில் அர்த்தம் இல்லை என்று சொல்லப்பட்டது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ பயப்படாதேன்னு சொல்றார். ஆண்டவருக்கு சொல்லப்பட்டது, நீர் நேசிக்கிற உம்முடைய சிநேகிதன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்லி. ஆனால் அவர் அங்கே தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார். யோவான் 11வது அதிகாரத்துல பாக்குறோம். 1-6 வரை பாத்தீங்கன்னா ஆச்சரியமாய் இருக்கும். அவர் ரொம்ப மோசமா இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட போது கர்த்தர் இன்னும் 2 நாட்கள் தாமதம் செய்கிறார். தாமதம் ஆகுதுன்னா காரணம் என்ன தெரியுமா? God loves you more. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அவர் மகிமையாய் தன்னை வெளிப்படுத்த போகிறார். இந்த உலகத்துல யாரும் பார்க்காத அதிசயத்தை உங்களுக்குள்ளார செய்து காட்ட போகிறார். நாரி கிடந்த பிணம் அது எழும்பினது என்பது சாதாரணமா வியாதியா இருந்தவன் தொட்டு சுகமானான்றதை விட எவ்வளவு பெருசு. சாதாரணமா வியாதியா இருந்த அந்த லாசருவை வந்து ஆண்டவர் தொட்டு இருந்தார்னா, அவர் எந்திரிச்சு உட்கார்ந்து இருந்தார்னா, அவர் சுகப்படுத்தின 1000களில் ஒருவனாகத்தான் இருந்திருப்பார். ஆனால் அதன் பிறகு நாம் பார்க்கிறோம், யோவான் சொல்றாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு பேர் பார்க்க கூடாங்களோ அது போலவே பெருங்கூட்டம் லாசருவை பார்க்க, செத்து போன லாசரு வெளியே வந்ததை பார்க்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் வந்திருக்குது. அப்போ அவ்வளவு ஃபேமஸா ஆக்கணுன்றதுக்காகவே ஆண்டவர் அங்க 4 நாள் நாறும்படி செய்தார். அப்போ இன்றைக்கு உங்கள் பிரச்சனை அப்படியே ஊறி போய் கிடக்கிறது, பதிலே இல்லை. ஆண்டுகள் பலவாயிற்று, இன்னும் பதில் இல்லை, பதில் இல்லை என்று நினைக்கிறீர்களோ? கர்த்தர் தாமதம் பண்ணுகிறார் என்றால் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன கர்த்தர் உங்களோடு ஜீவிக்கிறார் என்று அர்த்தம். மகிமையான காரியங்களை பார்த்துத்தான் நீங்கள் பெருத்த சாட்சியாய் நிற்பீர்கள் என்று அர்த்தம். கர்த்தர் தன்னுடைய கடைசி நாட்கள் கிருபை எல்லார் மேலே அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது. அவருடைய வருகையின் காலம் சமீபமாய் இருக்கிறபடியினாலே, அந்த வருகை நெருங்கி கொண்டிருக்கிறபடியினால அவர் பேரை சொல்லி கூப்பிடுற எல்லாரையும் மந்தையில இழுத்து போட்டு கொண்டிருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் நிர்விசாரமாய் இருக்கிறோம். சகோதரி சோதோமின் பாவம் என்னவென்று ஏசாயா சொல்லுகிறார் தெரியுமா? நிர்விசாரமும் ஆகார திரட்சியும் சோம்பேறித்தனமும் தானே சகோதரி சோதோமின் பாவங்கள் என்று அங்கலாய்க்கிறார். இன்றைக்கு நாமும் அப்படித்தானே இருக்கிறோம். பிள்ளைகள் விரும்பியதையெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம். ஆகார திரட்சி. இன்றைக்கு எத்தனை கடை, எத்தனை ஹோட்டல்கள் திறந்தாலும் எல்லாம் நிரம்பி வழியுது. எத்தனை சின்ன சின்ன இந்த ஸ்நாக்ஸ், ஜங்க் ஃபுட், வேண்டாத சாப்பாடுகள், சிப்ஸ் மற்றும் இன்னும் இந்த மாதிரி வேண்டாத சாப்பாடுகளுக்கு இருக்கிற கடை திறந்தாலும் அத்தனை கடையிலையும் கூட்டம் இருக்கா இல்லையா? எதுல கூட்டம் இருக்கோ இல்லையோ, இந்த மாதிரி ஐட்டத்துக்கு கூட்டம் இப்ப ஜாஸ்தி. பிள்ளைகளுக்கு ஆகார திரட்சி. நாம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் சின்னதா இருக்கும் பொழுது எங்களுக்கு சூஸ் பண்றதுக்கு கடையில ஒரு 4 வகை மிட்டாய் தான் இருக்கும், அதை தவிர வேற என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு பிள்ளைகளுக்கு மலிந்து போய் கிடக்கிறது அவர்கள் பார்த்து வாங்குவதற்கான கடை சரக்குகள். எதை வேண்டும் என்றாலும் அவர்கள் வாங்கி அப்படியே போயிட்டு வந்தாங்கன்னா பிள்ளைகளுக்கு அவங்க பை நிறைய, கை நிறைய, வயிறு நிறைய வாங்கி கொடுத்துதான் பெற்றோர் கூட்டி கொண்டு வருகிறார்கள். ஆனா ஒரு பிள்ளைக்கு அதால திருப்தி இருக்கான்னு கேட்டு பாருங்க. ஒரு பிள்ளை வீட்டுல திருப்தியோட அப்பா அம்மா எல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லுவான்னு கேட்டு பாருங்க. ஒரு நாளும் சொல்லாது, சினுங்கிக்கிட்டு தான் இருக்கும். எப்பயுமே என்ன நீங்க அங்க கூட்டிட்டு போல, இங்க கூட்டிட்டு போலன்னு சொல்லிட்டு தான் இருக்கும். உண்டா இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து கொண்டிருக்கிறோம். ஆகார திரட்சி. இன்னொன்னு, பிள்ளை படிக்கிறான், ஐயோ பிள்ளைய டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நல்ல மதிப்பு எடுக்கணுமே, அதனால சோம்பேறித்தனத்துல வளர்க்கிறோம். உண்டா இல்லையா? யாரு என்ன பாடுபட்டாலும் இங்க பிள்ளைகள் மாத்திரம் நல்ல சொகுசா ராணி போல, ராஜா போல வளர்வார்கள். ஏன்? பிள்ளை படிக்கணுமே, நல்ல மார்க் எடுக்கணுமே என்று சொல்லி அவர்களை அப்படியே சோம்பேறித்தனத்துல வளர்க்கிறது. பிள்ளைய கூப்பிட்டாங்கன்னா அம்மா வீட்டுல இருந்து கூப்பிடுவாங்க, ஏதாவது ஒரே ஒரு காஃபி டம்ளர், அந்த பிள்ளை குடிச்சிட்டு வச்ச காஃபி டம்ளர் அதை எடுத்துட்டு உள்ள வானாக்க வர்றேன் அப்படின்னும். அம்மா அதை எடுத்து கொண்டு வந்து மாத்திரம் கொடு, வேற எதுவும் வேலை சொல்லல, தெரியுமா வர்றேன். திரும்பவும் கேட்பாங்க, அம்மா வாமா, இன்னும் அந்த டம்ளர் வரல, நான் பாத்திரமே கழுவி முடிச்சிட்டேன், வர்றேம்மா.
4வது முறை அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க, போய் அவங்களே எடுத்துட்டு வருவாங்க. அவங்க எடுத்துட்டு வரும்போது பிள்ளை அப்படி ஒரு பார்வை பார்க்கும், ஒரு சைடு பார்வை. நான் என்ன செய்ய மாட்டேன் நான் சொன்னேன். பையனை அனுப்புவாங்க கடைக்கு, போயிட்டு வா ராஜா, அவசரமா போகணும். போறேம்மா, கொஞ்ச நேரம் ஆகட்டும், இதை முடிச்சுட்டு போறேன். இன்னும் போகல, இன்னும் வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. ஐயோ வேலை அவசரமா வேணும், போயிட்டு வாப்பா திரும்பி ஒரு தடவை. என்னம்மா ஒரே தொந்தரவா இருக்கு, போறேன்னு சொல்றேனம்மா. கடைசியில அம்மா செருப்பு போட்டுட்டு கிளம்பும் போது இதே தான் சொல்லுவான், போக மாட்டேன் நான் சொன்னேன், உங்களோட பெரிய தலைவேதனையா இருக்கு இல்லையா? பிள்ளைகளை சோம்பேறித்தனத்திலே வளர்க்கிறோம். உலகத்துல யார் அழிந்தால் என்ன, நிர்விசாரம். ஐயோ என் ஜனம் அறிவில்லாமையால் சங்காரமாகிறது. தேவன் வேதனைப்படுகிறார். நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா திறப்பின் வாசலை அடைப்பதற்கு? அவர்களை தேவனுக்கென்று எழுப்புவதற்கு நாம் எங்கே தவறினோம், எப்படி தவறினோம்? அவர்களுக்காக ஜெபிப்பதில் தான் தவறி போனோம். பிள்ளைகள் சந்திக்கப்பட, அவர்களது எல்லைகளில் எல்லாம் பாதுகாவல் இருக்க, அவர்கள் எல்லைகள் எல்லாம் வேலை அடைக்கப்பட்ட நாம் தவறி போனோம் அல்லவா? ஜெபிப்பதற்கு நாம் தவறினோம் அல்லவா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். சகோதரி, சோதோமின் பாவங்கள் சோம்பேறித்தனம், ஆகார திரட்சியும், நிர்விசாரமான சாங்கோபாங்கமும் தான் என்று ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு நாமும் அடிபணிவோம். ஆண்டவரே, என்னுடைய வீட்டிலேயே பிரச்சனையை வச்சுட்டு என் ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த பிரச்சனையை தந்தார் என்று கேட்கிறோம். தேவன் முன்னால நாம கேட்க முடியுமா? ராஜாதி ராஜா அவர், கர்த்தாதி கர்த்தரவர். இம்மட்டும் நம்மை நிறுத்தி வைத்திருப்பதே அவருடைய பூரணமான கிருபையினாலே. அல்லேலூயா. நாம் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் அவருடைய கிருபை. இன்னைக்கு உயிரோட ஓடிக்கொண்டு அவரிடத்துல ஏன் ஆண்டவரே என்று வாய் திறந்து கேட்கிறதும் அவருடைய கிருபையினால தான். இன்றைக்கு நாம் இந்த நிலைமையில இருக்கிறோம்னா நாம உடனே நம்மோடு இருக்கிற மற்றவர்களை நாம உடனே ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஆனா அவங்களுக்கு ஈக்குவலா நம்ம வைக்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி? ஒன்றும் இல்லாம இல்ல. நம்ம உடனே சொல்றோம், அக்கிரமக்காரன் நிக்கிறான், அக்கிரமக்காரனை நீ பார்க்காத, அவன் போற இடம் பாதாளம். உனக்குன்னு நான் பரிசுத்த ஸ்தலத்தை அல்லவா ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறேன், உனக்குன்னு மகிமையை வச்சிருக்கிறேனே, அதுக்கு கொஞ்சமாவது தகுதியாய் நடந்து கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. யோசித்து பார்ப்போம், நமக்கு தேவைதானா? நமக்கு தகுதிதானா? நாம் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தேவையா? நாம் செய்கிற செய்கைகள் எல்லாம் நமக்கு தகுதியா என்று கேட்டோம் என்றால் ஒரு நாளும் இப்படிப்பட்ட துணிகரமான தவறுகளிலே ஈடுபட மாட்டோம், துணிகரமான வார்த்தையை பேச மாட்டோம். இன்றைக்கு கண்ணு முன்னால பெரிதாய் பெருகி கொண்டிருக்கிற யோர்தான் மலைப்பாய் தோன்றும் பொழுது விசுவாசத்துல குறைவு வராது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், விசுவாசத்துல பலப்படுவோம். என் முன்னால யோர்தான் பெருசா பிரவாகித்து ஓடினாலும் என் கர்த்தர் எனக்கு முன்னால செல்றார். உடன்படிக்கை பெட்டி முன்னால செல்லுகிறது. அதுல ஆசாரியர்கள் கால வைக்கிறாங்க. அதுக்காகத்தான் முன்னால கர்த்தர் நமக்காக கொடுத்த வாக்கு தத்தம் முன்னால செல்லுது. கோணலானதை எல்லாம் அது செவையாக்கும். உன் தேவனுடைய வாக்கு தத்தத்தை முன்னால வைத்துக்கொள். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் முன்னால ஆண்டவர் வசனத்தை வைங்க. அந்த யோர்தானை நீங்க கடந்து போவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நமக்கு அந்த வாக்கு தத்தத்தை தர்றார். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் மலைத்து போகாதீர்கள். உங்கள் முன்னால செல்லுகிற உங்கள் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. கூட்டிட்டு போனாரு யவீருவ. அவருடைய வீட்டுல அவர் உள்ள போன உடனே முதல்ல சிறுமி தூங்குகிறாள்னு ஒரு ஜோக் அடிக்கிறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. முதல்ல சிரிக்கணுங்க, அப்புறம் தாங்க அந்த வீட்டுக்கு மொத்தமா சிரிப்பு வரும். முதல்ல விசுவாசத்தோட ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சு கிரியை ஆரம்பிக்கணும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். என் தேவன் செய்வார் என்று அவருக்காக முன்னால ஒரு ஸ்டெப் வரும் பொழுதுதான் கர்த்தர் அதை செய்து முடிக்கிறவரா. என் பிள்ளை நம்பிட்டா, என்ன நம்பி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா. ஏன்னா அவர் வார்த்தைக்கு எவ்வளவு கனம் அவருக்கு தெரியும். தன் பிள்ளையோட வார்த்தைக்கு அவ்வளவு கனம் இருக்குன்னு அவருக்கு தெரியும். வீணான வார்த்தை பேசாத தன்னுடைய பிள்ளை, என்னுடைய வசனத்தை அடிக்கடி அடிக்கடி வாயிலிருந்து சொல்லுகிற என் பிள்ளை, என் பிள்ளை ஒரு பிராமிஸ பண்ணிட்டா அதை நிறைவேற்றுறதுக்கு நான் எல்லா வகையிலும் உதவி செய்வேன், இறங்கி வருவேன். அல்லேலூயா. அப்படி உங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்க ஆண்டவரிடத்துல இன்னைக்கு சொல்லுங்க, என் யோர்தானை நீர் கையில் எடுத்துக் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவர் அப்படியாய் செய்வார். எல்லாத்துலயும் முக்கியம், கடைசியா பிளைட் அழகா டேக் ஆஃப் ஆகலாம், அழகாய் வானத்திலே வட்டமிட்டு சுற்றலாம். ஆனா ரொம்ப முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? எது தெரியுமா? பிளைட்ல மிகவும் முக்கியமான நேரமே லேண்டிங் தான். உண்மையா இல்லையா? மேல பறந்து கொண்டு இருக்கிற விமானம், அதுக்கு முக்கியமான நேரமே அது தரையிறங்குற நேரம் தான்.
அதுல தான் ஆபத்துக்களும் அதிகம், பயமும் அதிகம், அக்கறையும் அதிகம் வைப்பார்கள். அந்த லேண்டிங் ரொம்ப முக்கியங்க. நீங்க எப்படி வேணா ஆரம்பிச்சிருக்கலாம், ஆரம்பம் அற்பமா கூட இருந்திருக்கலாம், முடிவு சம்பூர்ணமா இருக்கணுங்க. அல்லேலூயா. எவ்வளவு வறட்சியிலையும் ஆரம்பிச்சிருக்கலாம், நீங்க வறட்சியிலே முடிக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கல. எவ்வளவு மோசமான நிலையில நீங்க வந்திருக்கலாம், நீங்க இப்படியே அழுது கொண்டு இருக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கல. அப்போ சரியான வகையில லேண்ட் ஆகிறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என் பிரச்சனைக்கு முடிவு கட்டும் பொழுது நான் எப்படியா முடிக்கணும்? மமதையோடு முடிக்க போகிறோமா, அல்லது நம்முடைய முடிவுதான் இந்த யோர்தானை தாண்டறதுக்குள்ளார ஒரு வகையில அப்படியே நம்மளை அழுத்தி தள்ளுறதா முடிய போதா? வேத வசனத்தை பிடித்து கொண்டு என் தேவன் எப்படி முடிக்க ஆசையா இருக்கிறார், அவருடைய நாமம் மட்டும் மகிமை அடையணும்னா, அவருடைய நாமம் மாத்திரம் இந்த இடத்துல மகிமை பெறணும்னா அது எப்படி முடியணும்? பாத்தியா நான் ஜெயிச்சிட்டேன், பாத்தியா என்ன சொன்னாங்க அவங்க என்று நீங்கள் பெருமை பாராட்ட அல்ல, உங்கள் தேவன் உங்களிலே மகிமை அடையத்தக்கதாக, உங்கள் வழியாக உங்கள் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக ஆண்டவர் ஒரு மகிமையுள்ள காரியத்தை செய்வார். ஆமென். அப்படித்தான் ஆண்டவர் மகிமைக்காகத்தான் முன்னால யோர்தான் வருது. நம்ம முன்னால ஒரு பெரிய பிரச்சனை மலைப்பா இருக்கிறது என்றால் அதை தாண்டும் பொழுது நீங்க எப்படி தாண்டுறீங்கன்னு கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த பிரச்சனையை ரொம்ப சுலபமா முடிச்சு கொடுத்துறாரு. அதுக்கு பிறகு பெருமையெல்லாம் நீங்க வாங்கிக்கிறீங்களான்னு பாப்பாரு. அதுல எல்லாத்துலயும் ஏன் ஜெபம், இன்னும் சிலர் பாத்தீங்கன்னாக்க நான் என்று சொல்றதை விட்டுருவாங்க. அந்த ஜெபத்துல ஒரு முக்கியத்துவம் அல்லது ஊழியத்துல ஒரு முக்கியத்துவம், அதை கூட கர்த்தர் விரும்பல. அவரை மட்டும் தான் மகிமைப்படுத்த விரும்புகிறார். ஆமென். அவரை மட்டும் மகிமைப்படுத்தும்படிக்காய் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம நினைக்கிற உடனே ஏன் ஜெபம் ஜெபம் ஜெபம், எவ்வளவு ஜெபம் பண்ண தெரியுமா? கடைசியில யார் பெருமை? தன் பெருமைக்காக அதை வார்த்தையா சொல்றாங்க. நம்ம ஜெபம் பண்ணாட்டியும் கர்த்தர் நினைச்சாருன்னா அதை செய்து முடிப்பார். ஆமென். அவர் நாம மகிமைக்கென்று செய்கிற காரியங்கள் அவருக்கே அந்த மகிமை செலுத்தப்பட வேண்டும். லேண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கிற விஷயமாய் ஒவ்வொரு யோர்தானையும் கடப்பேன்னு நீங்க மனசுக்குள்ளார தீர்மானம் பண்ணீங்கன்னா கர்த்தர் அந்த மகிமை நிமித்தமாய் உங்களுக்காய் காரியங்களை செய்து முடிப்பார். இன்னைக்கு அப்படி செய்ய ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, மகிமையாய் என் குடும்பத்திலே நீர் வெற்றி சிறக்க வேண்டும். என் பிரச்சனைகளை எல்லாம் நான் தாண்டுவதற்கு, என் யோர்தான்களை மிதித்து நான் கடந்து வருவதற்கு, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த கரை புரண்டு ஓடுகிற அந்த யோர்தான் நதியில நான் கால் வைக்க தயாராயிட்டேன். ஆனா முடிவு சம்பூர்ணமாய் உம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டதாய், நீர் மாத்திரமே அந்த மகிமையை எடுத்துக்கொள்ளத்தக்கதாய் எனக்கு வெற்றியை தாரும் என்று கேட்டு பார்ப்போமா? இதை நம்ம செய்யாம போறதுனால தான் பல நேரங்கள்ல வெற்றி கடைசி நிமிஷத்துல நம்ம கையில இருந்து போயிடுது. நம்ம நினைக்கிற ஆண்டவரை தாங்க நம்பி இருந்தேன், எல்லாம் நல்லா நடக்கிறது போல இருந்துச்சு, ஆனா சடனா ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்து அந்த மகிமையெல்லாம் எனக்கு சேரணும்னு நினைச்சு அது வேற எங்கேயோ போயிடுச்சுன்னு நினைக்கிறோமே. அப்படிப்பட்ட சூழல் வருகிறது. காரணம் என்ன? யாரால அந்த மகிமை கிடைக்கும்னு கர்த்தருக்கு தெரியும், அதனால திசையை திருப்பி விட்டுறாரு. அல்லது அந்த இடத்துல தன் நாம மகிமை அடையாது என்று அவருக்கு தெரியும், அதனால திருப்பி விட்டுறாரு. அப்படிப்பட்ட அவல நிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடாது. சகோதரர்களே, சகோதரிகளே, தேவன் நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டார். அவர் சொன்னபடியே அவர் கொடுக்கிற வரைக்கும் நம்ம அவருக்கு உண்மையாய் நடக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அவர் எதை எதிர்பார்க்கிறார்? அவருடைய நாம மகிமையை மனுஷர் வாயிலிருந்து வரணும்னு எதிர்பார்க்கிறார். அதற்கு நாம் கருவிகளாய் இருப்போம் என்றால் நம் வழியாய் ஒன்றல்ல இரண்டல்ல பல ஆயிரம் அற்புதங்கள் நடக்கும்படிக்காய் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். பார்த்து பார்த்து அதிசயப்பட்டு ஓடி வந்து ஜனங்கள் உங்களோடு ஒட்டி கொள்ளும்படிக்காய் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். ஆனா மகிமை மட்டும் சேர வேண்டிய இடத்துல சேர்த்துருங்க. ஆமென். சேர வேண்டிய இடத்துல கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி விட்டீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை நிச்சயமா கீழே வைக்க மாட்டார். கண்மலையின் மேல இருக்கிற பட்டணமாகத்தான் வைப்பார். அல்லேலூயா. மலை மேல இருக்கிற பட்டணம் மறைவாய் இருக்காதுன்னு சொல்லி கர்த்தரே உங்களை உயர்த்த ஆரம்பிக்கிறார். அதை மரக்கால் கீழே வைக்கும்படிக்காய் கர்த்தர் விடவே மாட்டார். ஆகவே சொந்த மகிமையை மறந்து போவோம். கர்த்தர் தாமே மகிமை அடையும்படிக்காய் நம்முடைய யோர்தான்கள் நம் முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் விசுவாசிப்போம். பெரிய மகிமை உள்ள காரியங்களை இன்றைக்கு கர்த்தர் நம் நடுவே நிறைவேற்ற போகிறார். கர்த்தாவே, இன்றைக்கு என் கண் முன்னே நீர் வைத்திருக்கிற யோர்தானை கடக்கிறதற்கான வழியை நீர் சொல்லிக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எவ்வளவு பெரிய யோர்தானா இருந்தாலும் நான் தாண்டிட முடியும். மலைகளை உம்மாலே நான் தாண்டுவேன் ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். சொல்லுவோமா? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஆகவே அவரிடத்திலே நான் ஒப்புவித்ததை
கடைசி மட்டும் அவர் காத்துக்கொள்ள வல்லவர் என்று நான் நம்புகிறேன். நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் 2 தீமோத்தேயு 1:12 பாக்குறோம். 1 தீமோத்தேயு 1:12 அவர் நம்மை நம்பி இருக்கிற நம்பிக்கைய சொல்றாரு. கர்த்தர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி என்னிடத்துல இந்த ஊழியத்தை கொடுத்தார் என்று அவர் அங்கே சொல்லுகிறார். 2லயும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. நாம் அவர் பேர்ல வச்சிருக்கிற நம்பிக்கை, அவர் நம் பேர்ல வச்சிருக்கிற நாம் உண்மையா இருப்போம் என்ற நம்பிக்கை, 2ஐயும் இப்ப உறுதிப்படுத்த போகிறோம். கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, என் தேவன் எங்களோடு பேசினதுக்காக நன்றிப்பா. கர்த்தர் இந்த யோர்தான்களை கடந்து செல்ல யவீருவுக்கு கிடைத்த வெற்றி போல, யவீருவின் மகள் உயிரோடு எழுப்பப்பட்டது போல, ஆண்டவரே செத்து கிடக்கிற காரியங்களை என் தகப்பன் ஜஸ்ட் லைக் தட் இப்ப வந்து தட்டி எழுப்பி உயிரோடு நிறுத்த போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, இந்த மகிமையின் நேரத்துக்காய் தேங்க்யூ ஜீசஸ். ஜீசஸ் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்க பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்க வசனத்துல உறுதிப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. ஜீவனுள்ள உங்க வசனத்துல என்னென்ன மகிமை இருக்குதுன்னு உண்மை நீர் வெளிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த அரிய வேலைக்காய் ஸ்தோத்திரம் டாடி. உங்க பிள்ளைகளை அரவணைத்துக் கொண்டு ஆற்றி தேற்றி யாருக்கு இந்த வார்த்தைகள் அவசியமோ அவர்கள் காதுகளுக்கு இந்த வசனம் எட்டும்படிக்கு, அற்புத வசனங்கள் காதுகளிலே பாயும்படிக்கு செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை பலப்படுத்துங்க. ஆவியானவர் பலப்படுத்துவீராக. ஆசீர்வதியும். இந்த ஆண்டில மகிமையான காரியங்களை அவர்கள் கண்கள் காண வையும். சாட்சிகள் எழும்புவார்களாக. நாங்கள் எப்படி இந்த யோர்தானை கடந்தோம் என்று எல்லாருக்கும் சாட்சியாய் அறிவிப்பார்களாக. கர்த்தர் அப்படியாய் செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமையடைய தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனுள்ள உம்முடைய பரிசுத்த வசனங்களால் எங்களை உறுதிப்படுத்தினதற்காய் நன்றி. உம்முடைய ஆவியானவர் அசைவாடி ஒழுங்கற்ற காரியங்களை சீர்படுத்தினதற்காய் ஸ்தோத்திர. நீர் மாத்திரம் மகிமையடைவீர். நீர் மாத்திரம் மகிமையடைவீர். சகல துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகரின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியே, பலமுள்ள ஆவியே, உம்மில் மகிழ்ந்து களி கூற என்னில் இறங்கி வாருமே. பரிசுத்த ஆவியே, பலமுள்ள